காளி இருக்கா. இவன் 60,000 மந்திரி வச்சிருக்கான் பாருங்க. எந்த தெருவுல என்ன நடக்க நகர சோதனை செய்ய வேண்டிய பொறுப்பு மந்திரிமாருடைய பொறுப்பு, காவலாளிகளுடைய பொறுப்பு. இவன் பார்த்தா மந்திரி 60,000 மந்திரி ஊர் சுத்தி பார்த்து வராங்க. கோட்டை எதிர்த்தாப்புல இருக்கு. மந்திரிமாருக்கு சந்தேகம் ஆயிட்டது. நேர அரமனைக்கு ஒடியாந்தாங்க. மகடாசுரன் அரசன் காலில் விழுந்தாங்க. ஐயா அரசே, நம்ம கோட்டைக்கு எதிர்த்தாப்புல சின்ன சின்ன பிள்ளைக்காடு. ஆமா, இவ 8 பேர் என்ன பண்ணது, நல்லா ஆத்திர குளிக்க, மஞ்சள் தேச்சு குளிக்க, காலை உணர்த்தி விட, சேலை விதவிதமா காய போட்டிருக்கான். இவன் கேட்காம பாருங்க, அரசே, அதாவது அந்த சீட்டு கொடு, அதாவது சின்னஞ்சிறு குழந்தைகளா இருக்கு, விதவிதமா புடவைகள் இருக்கு. ஆமா, அந்த குழந்தைகளை பார்த்தேன், சரியான குமரி பெண்ணாகளா இருக்கு. அப்படி நம்ம அரமனைக்கு முன்னால யாரு இருக்க சான்ஸ் கிடையாது சாமி. நாங்களே இவ்வளவு நாளும் பார்த்தேன், இப்படி கோட்டையும் பார்த்து கிடையாது, இப்படி பெண்களையும் பார்த்து கிடையாது சாமி. அப்படியா? பார்த்தா அட்டகாளி 8 பேரும் மகடாரம் கோட்டைக்கு முன்னாடி எப்படி இருக்காருமா, எப்படி ஐயா வண்ண வண்ண சேலை அந்த காஞ்சிபுரம் சேலை பத்திரகாளி பச்சை சேலை ஊதா சேலை காயுத போ மாரியம்மன் கெட்டும் சேலை மஞ்சள் சேலை காயுது. ஐயா பத்திரகாளி கெட்டும் சேலை பத்திரகாளி கட்டும் சேலை பச்சை சேலை காயுதங்கே வண்ண வண்ண சேலை வகை வகையா காயுதுனா. சரியாவோட போதையில இருக்க அரசன். ஏன் மந்திரி அந்த பிள்ளைகளுக்கு வயசு என்ன இருக்கும்? வயது 20 இருந்து 23 வயதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. படைத்தலைவர ஊத்துடா, ஒரு 3 அவுன்ஸ் ஊத்துடா. 3 அவுன்ஸ் யாராவது ஒரு ஆப்படிக்கல ஒரு புல் அடிக்கணும். 3 ஊத்து பாதையோட இருக்கா. அரசனுக்கு கவலையே என்ன கவலை? மக்களை பத்தி கவலைப்பட போறானா, பிள்ளைகளை பத்தி கவலைப்பட போறானா? அரசனுக்கு எதுவும் கிடையாது. அவன் கல்லுக்கு சமம். அவன் பாதையில இருக்கான். சரி, வயசு என்ன இருக்கும்னா 23 வயதுக்குள்ள. மந்திரிமார்களா, அப்ப நீங்களா வேண்டாம், நான் போயிட்டு வரேன். பாரு முகரே பாரு, நாங்க இதுக்கு மட்டும் சண்டைக்கு மட்டும் வரணும். அப்படியே இன்று கேட்ட உடனே 60,000 மந்திரிகள் 28 சம்பளத்தின் படை எடுத்து வராங்க. வாரா அதுல ஒரு மந்திரி வடக்கு கோவர வாசல மந்திரி சொல்லுதான், ஐயா அரசே சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கேன், நல்லா போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன். அப்படியே வேகமா வாரம் 60,000 மந்திரி 28 சம்பளத்திலவர்களும் வடக்கு கோவர வாசல்ல போய் வலது காலத்தா ஒரு மந்திரி வச்சிருக்கான். அது யாருன்னா எந்த ஊருங்க யாரு கேட்டான் பாருங்க. அந்ததே பத்திரகாளி அம்மாளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். இப்ப வராத கோபம் எப்ப வரப்போகுது? ஏழங்கொப்ப மகன ஜோலி என்னவ யாருன்னு பையன் ஊர விசாரிச்சுக்கிட்டு தெரியுத, எதுத்தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தை அழிக்க வந்தான்டா காளி. இன்னைக்கு கூட அவர் காய்ச்சம் கழியது ராஜா, நாளை வந்து சேர்ந்துரும் குடும்பம். சனிக்கிழமைக்கு காலு வச்ச குடும்பம் எப்படி இருக்கு? இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே எந்த அழ காளியம்மா. ஆமா, ஆள்றாக்கார விட்ட காலு வச்சு என்னாச்சு? கட்டம்னு ஆக்கிட்டு உங்களுக்கு சும்மா இருங்க சாமி, வாய வச்சுக்கிட்டு. காளியம்மா அப்படியே வடக்கு கோர வாசல வலது காலத்தான் மந்திரி வச்சிருக்கான். யாருன்னு கேட்டதற்கு அப்படியே காளியம்மாளு கோபம் வரத்தானே செய்யும். ஏழங்கொப்ப மகன என்னவா நீ யாருன்னு கேட்க அப்படியே காளி எங்க வந்தா வந்து என்ன ஆச்சு? குடும்பம் ரெண்டாச்சு. அப்படியே
தாயான காளியம்மா அப்படி யாரனை ஆட்டகை இருக்கும் குடிராத்துக்காரி மாரியம்மா அப்படி எங்க மாறி என்ன செஞ்சனத்து யாரு கேட்டதற்கு வடக்கு கோபுரவாதலே படத்துல 24 நிமிஷத்துல அறுத்து போட்டான் ஆவரேஜ் கால் வேற கை வேற தலை வேற துண்டு துண்டு அறுத்து போட்டுருக்கா துண்டு துண்டா கிடக்கு ரத்த ஆறு ஓடுது சரி அதுல ஒரு மந்திரி தப்பிச்சன் ஓடுதான் தலை உடைச்சது தாலி பாய்க்கம்னு தவா தடிச்சு போறான் ஆமா 60,000 வந்துல ஒரு மந்திரி தப்பிச்சிட்டான் விருதங்கக்கார மாதிரி தப்பிச்சு ஓடிட்டான் சரி தந்திரக்காரன் அப்படி இருந்து கால் பத்திரகாளி முடுக்குதா ஏழு இருந்தா உன் குடும்பத்தை அழிப்பேன் அப்படியே ஓடாத ஓடாப்பல உங்க காரியம் ஜெயிக்காது சேவிக்க முடிக்க வந்துட்டல்ல சரி உயிரை எடுக்காம விட மாட்டேன் ஆமா அடி ஓடுதான் அதுல ஒரு மந்திரி சொல்லுதா என்ன அத்தா காளி அப்படியே என் வீட்டுக்காரி நிறமாத்த சூழி கொஞ்சம் குழந்தை வத்தா பண்ணாலும் கண்ணாரம் பார்த்துட்டு வந்தது தாய் அப்படியே என் தாயே என் வீட்டுக்காரி நிறமாத்த சூழி ஆமா நீ விட்டுருமா அதுவும் சொல்லாமடியா கூட வந்துட்டேன் தாய் ஆடிட்ட அரசன் காலில் போய் தப்பிச்சோம்னு அரசன் கால் போய் விழுந்தான் தப்பிச்சது மறுவளப்பு அடடா ஏன் மந்திரி என்னப்பா வரும் என்ன ராஜா அரசே வேந்தே நான் அந்த பிள்ளையில பாக்கிறதுக்கா போன படையெடுத்து போனோம் வடக்கு கோர வாசல்ல வலது காலத்தான் வச்சோம் யாருன்னு தான் கேட்டோம் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு 28 படத்துல 24 நிமிஷத்துல அறுத்துட்டான் ஜோலியை முடிச்சாச்சு வயசு பிள்ளையதான் ஆனா கொஞ்சம் வயசு பிள்ளையா இருக்கு அப்படியா நீங்களாம் நில்லுங்க நான் போயிட்டு வரேன் அரசனவன் நல்லதை செஞ்சிருந்தா நல்லது நடக்கும் கட்டாயம் கிடைக்கும் அளந்த நாளி அடுக்கு பணக்குல அப்படியே இருக்கும் அசையாம இருக்கும் இவன் தர்மம் பண்ணனாட மக்களுக்கு வருது வாருங்க ஆபத்து மகடாசுவனுக்கு படை எடுத்து போறான் 26 வயசு அங்க வளர்ந்த பத்திரகாளி 8 பேரும் என்ன என்னாச்சு மகடாசுவனை கண்ட உடனே நஞ்சிரி குழந்தை பத்திரகாளி மாரியம்மா சின்னஞ்சிறு குழந்தை போலே சின்னஞ்சிறு குழந்தை போலே அவனிக்காய் 8 பேரும் குழந்தை போலே குழந்தை போலே குழந்தை போலே 8 பேரும் 8 பேரும் நல்ல 10-12 வயசு பிள்ளை மாதிரி நல்ல ரெட்டை சடை ஓட்டு பட்டுப்பாடை கட்டி 2 பேரும் ஊமச்சு பண்ணி கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு நிக்கா ஆமையா இவன் மகடாசுரன் பார்த்தான் என்ன மந்திரி மாறு 26 வயசு பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொன்னா இப்போ சின்ன பிள்ளைகள தெரியுது சின்ன பிள்ளைகளா இருக்க பார்த்த உடனே போதை இறங்கிருச்சப்பா அட சண்டால பாய்ப்பேல போரு நான் நல்ல போதையில கிக்குல வந்த இல்ல குறையும் போட்டுக்கிறேன் அந்த போட்டு முக்கு கடையில் அவர் ஒண்ணு வாங்கி வைங்க கேட்க மாட்டேங்கிறாரு போதையில இருந்த சண்டாளா 16 வயசு பிள்ளை அங்க பார்த்தா சின்ன பிள்ளைகளா இருக்கு சின்ன பிள்ளைங்க காளியம்மாளும் மாரியம்மாளும் பொன் சிரிப்பா சிரிக்கா ஏழை என்ன சின்ன பிள்ளை நினைக்க குடும்பத்தை சீரழிக்க வந்திருக்கேன் என்ன பச்சை பிள்ளை நினைக்க குடும்பத்தை பழி ஓட வந்திருக்கேன் தாயாட காளியம்மா சரியா போச்சு நான் போத வெறியில வந்தா கடை சின்ன பிள்ளைகளால இருக்கு போத இறங்கி போச்சு நாளை கடை எடுப்புன்னு வேற சொன்னாங்க ஐயா அப்படி தெக்க போய் வீட்டை பார்த்து அரமனை பார்த்து திரும்ப போறான் பாருங்க சின்னஞ்சிறு குழந்தை இருந்த பத்திரகாளி என்ன செஞ்சாரிமா பின்னால ஊடி போனா ஒரே அடி பயில கீழே அடிச்சுக்கிட்டல என் தாயான காளி என்ன செஞ்சான் பாத்தியா போன நல்ல வேறியோ